ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா பேக் டிசைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா கொடி டிசைன் மட்டும் போட்டிருப்போம். ஸ்லீவில் கொடி டிசைன் வித் செக்குடு பேட்டர்னும் சேர்த்து போடுறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் 3 லைன் சரி போட்டுட்டு ஒரு லைன் சுகர் பீடும் ஒரு லைன் ஸ்டோன் செயினும் கொடுத்து அதோட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து அந்த கொடி டிசைனில் வர அந்த பெரிய லீஃபுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒட்டி அது காயட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டு மேலே ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். நெக் டிசைனில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் நம்ம வந்து பார்டர் ஒர்க் கொடுத்துருப்போம். லீவில் நம்ம கொடி டிசைன் போட்டு திரும்பவும் செக்குடு பேட்டர்ன் போடுறதுனால கொடி டிசைன் முடிச்சுட்டு திரும்ப மேலவும் வந்து நம்ம பார்டர் ஒர்க் கொடுக்குறோம். கீழே என்ன பார்டர் ஒர்க் கொடுத்துருக்கோமோ அதை தான் நம்ம திரும்பவும் மேலேயும் கொடுக்க போகிறோம். ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் ஸ்டோன் செயின், ஒரு லைன் திரும்பவும் சுகர் பீட் கொடுக்கலாம். கொடி டிசைனை ஃபுல்லாக ஃபில் பண்ணாததுனால நான் ஒரு லைன் சுகர் பீடும் ஸ்டோன் செயினும் கொடுத்து நிறுத்திக்கிறேன். கீழேயும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ மேலே இருக்க பார்டருக்கும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு ஒரு லைன் ஸ்டோன் செயின் கொடுத்து முடிச்சிடுறேன். ஒட்டி வச்சுருந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. அந்த ஸ்டோனை சுற்றியுமே ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து ஒரு லைன் ஸ்டோன் செயின் கொடுத்து திரும்பவும் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். கொடி டிசைன் ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். அந்த லீஃப்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் கொடி டிசைன் பார்த்திங்கன்னா கொடி டிசைன் பார்ட் 1ன்ற வீடியோவில் இருக்கும். பார்க்காதவங்க எண்டு கார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக திலகம் ஷேப்லேயே சுகர் பீட் கொடுத்து நாட் போட்டுக்கிறேன். இதுவே வந்து நம்ம மேங்கோ டிசைனாகவும் டிசைன் பண்ணிக்கலாம். நான் திலகம் ஷேப்பில் பண்ணுறேன். குட்டி லீஃபையுமே சுகர் பீடால் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கிறோம். அவுட்லைன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா லீஃபோடைய அந்த ஷேப் கொடுத்து அவுட்லைன் கொடுக்கணும். லீஃப் டிசைன் போடும்போதும் சரி, எந்த ஒரு ஷேப்ஸ் கொடுக்கும்போதுமே சுகர் பீடை யூஸ் பண்ணும்போது சிங்கிளாக தான் நம்ம வந்து போடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். பார்டர் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு லைன் சுகர் பீடு ஒரு லைன் ஸ்டோன் செயினோட தான் முடிச்சிருக்கோம். இந்த கொடி டிசைனுடைய அவுட்லைனை முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். அந்த ஸ்டோன் செயினுக்கு பக்கத்தில் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து நம்ம அந்த பார்டர் ஒர்க்கை முடிச்சுக்கலாம். பார்டர் ஒர்க்கு முடிச்சிட்டோம். லீஃபுக்கு சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துட்டோம் கொடி டிசைனில். இப்போ இந்த லீஃப்குள்ளே பார்த்திங்கன்னா த்ரெட் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். லோடிங் ஸ்டிச்சை வச்சு தான் இந்த லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அந்த லீஃபோடைய எட்ஜில் இருந்து நம்ம வந்து த்ரெட்டை எடுக்கிறோம். திரும்ப கிராஸாக கொண்டு வந்து லாங் செயினாக போட்டுட்டு அப்புறம் ஒரு குட்டி லாக் ஒன்று போடுறோம். கிராஸாக கொண்டு போய் லாங் செயினும் ஒரு குட்டி லாக்கு. இதே மாதிரியே வந்து நம்ம எல்லா லீஃபையுமே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். லோடிங் ஸ்டிச்சை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சுற்றி அவுட்லைன் கொடுக்குறதுனா நீங்கள் வந்து த்ரெட்டை வச்சுமே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த லீஃபே உங்களுக்கு எம்போசிங்காக இருக்கணும்னா நீங்கள் அந்த லீஃப்குள்ளே ஒரு ஜர்தோசி அப்படி இல்லைன்னா பைப்பிங் த்ரெட்டு இதை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே இந்த லோடிங் ஸ்டிச்சை கொடுக்கும்போது நமக்கு லீஃப் பார்க்குறதுக்கு ரொம்ப எம்போசிங்காக இருக்கும். இந்த லீஃபை ஃபில் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா லீஃபையுமே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கொடி டிசைனோடைய இன்னொரு பக்கமும் நம்ம சுகர் பீடும் ஸ்டோன் செயினும் மட்டும் கொடுத்துருந்தோம். திரும்பவும் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து முடிச்சிடலாம். அந்த லைனையும் இந்த பார்டர் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த செக்குடு மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். செக்குடு டிசைன் நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா அப்படியே பீட்ஸால் நம்ம லைனாக போட்டுட்டு போகணும். நமக்கு 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட் பார்த்திங்கன்னா போடாமல் கேப் விட்டுட்டு அந்த லைன்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி எல்லா லைன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பண்ணுறதுக்கு நேராக பார்த்திங்கன்னா சுகர் பீட் போடலை. கேப் விட்டுட்டு நம்ம திரும்ப இன்னொரு பக்கம் இருந்து அந்த பீட்ஸ் லைன் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் கரெக்டாக நம்ம பீட்ஸ் போட்டு கொண்டு வந்துக்கலாம். இதுவே நம்ம வந்து 2 சைடும் பீட்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்த பார்த்திங்கன்னா நெரிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அங்கே வந்து கேப் விட்டுட்டு அந்த ஒரு லைனில் வரும்போது மட்டும் நம்ம பீட்ஸ் கொடுக்குறோம். இதே மாதிரி எல்லா லைன்ஸையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். பீட்ஸை வச்சு நம்ம எல்லா செக்கடியுமே வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஒவ்வொரு பாக்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப்ஸ் பீட்ஸை வச்சு சிங்கிளாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஒவ்வொரு பீட்ஸுக்கும் தனித்தனியாக நாட் போடுறேன். எல்லா பாக்ஸ்லேயுமே வந்து ட்ராப் ஷேப் பீடை வச்சுட்டு லாஸ்ட்டாகவும் நாட் போடலாம். அதை விட இதுதான் வந்து பெஸ்ட்டு. சிங்கிளாக நாட் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. நாட் போடுறதுக்கு டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட் ஸ்டிச்சிங்க்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே மிஷின் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் தெரியாமல் ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால
பீட்ஸுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நிறைய கேப் வரும். நார்மல் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு கேப்பும் வராது. உங்களுக்கு ஸ்டிச்சஸும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா பாக்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பீட்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ட்ராப் ஷேப் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ராப் ஷேப் பீடெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. சென்டரில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மெரூன் கலரில் ஸ்டோன் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டோனை வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.